வணக்கம். நாம் இன்றைக்கு இந்த காணொளியில் என்ன பார்க்க போகிறோம்னா, வகுப்பு 11 தமிழ் 2ஆம் திருப்புதல் தேர்வு 2024 தென்காசி மாவட்டம் வினாத்தாளில் உள்ள 1 முதல் 14 வரை உள்ள கேள்விக்கான பதில்களை நாம் ஏற்கனவே பார்த்துவிட்டோம். இனி இந்த காணொளியில் 15வது கேள்வியிலிருந்து பதில்களை பார்க்கலாம் வாங்க. பகுதி 2 பிரிவு 1 எவையேனும் 3 வினாக்களுக்கு விடை தருக. 15 கற்றேன் என்பாய் கற்றாயா என்று அப்துல் ரகுமான் யாரிடம் எதற்கு கேட்கிறார்? கற்றேன் என்பாய் கற்றாயா என்று அப்துல் ரகுமான் விழிகள் ஒளி இழந்து கிடக்கும் மானிட சமுதாயத்தை பார்த்து கேட்கிறார். 16 செந்துரை பாடான் பாட்டு துறை விளக்கம் எழுதுக. துறை விளக்கம்: பாடுதற்கரிய ஒரு ஆண் மகனின் சிறப்பியல்புகளை கூறி அவனது வீரத்தையும் புகழையும் கொடை வல்லன்மையும் குறித்து புகழ்ந்து பாடுவது பாடான் திணை ஆகும். ஆண்மகனது ஒழுகலாற்றை கூறுவது பாடான் திணையின் நோக்கமாகும். அதில் செந்துரை என்பது மக்களை பாடுவது ஆகும். சான்று: உருப்பசி ஓவா பிணி செருபகை இன்மையால் புலம் பெயர்ந்து செல்லாது வாழும் மக்கள். 17 படைக்கு பாதுகாப்பாக இருப்பவை எவை? பெருவீரம் தன்மானம் பகைவரை தவிர பிறருக்கு ஊறு புரியாது பெருமிதத்துடன் செல்லும் போக்கு போரிடும் தெளிவு. 18 வளரும் காவில் முகில் தொகை ஏறும் பொன்மாடம் எங்கும் அகிர்புகை நாணும் அடிக்கோடிட்ட தொடர் குறிப்பிடுவது என்ன? தென்கரை நாட்டில் நீண்டு வளர்ந்த மரங்கள் அடர்ந்த சோலையின் கண் மேகக்கூட்டங்கள் தங்கிச் செல்லும். இத்தகைய வளத்தை உடைய தென்கரை நாடு என்பது இவ்வடியில் பெறப்படக்கூடிய செய்தியாகும். பிரிவு 2 எவையேனும் 2 வினாக்களுக்கு விடை தருக. 19 மதிப்பு கூட்டு பொருள் என்றால் என்ன? பனை மரத்திலிருந்து கிடைக்கும் பதநீரிலிருந்து பனங்கற்கண்டு கருப்பட்டி போன்றவற்றை தயாரித்து விற்பதன் மூலம் அதிக வருவாய் கிடைக்கும். இவ்வாறு ஒரு பொருளை மேம்படுத்தப்பட்ட மாற்றுப் பொருட்களாக மாற்றுவதை மதிப்பு கூட்டு பொருள் என்று அழைக்கின்றனர். 20 பேச்சு மொழி எழுத்து மொழியை காட்டிலும் உணர்ச்சி வெளிப்பாட்டு சக்தி மிக்கது ஏன்? இலக்கிய வழக்கை கைவிட்டு பேச்சு மொழிக்கு திரும்பிய உடனே கவிஞனுடைய கவிதையின் மொழி அதிக வெளிப்பாட்டு சக்தி கொண்டதாக மாறிவிடுகிறது. எழுத்து மொழி அப்படியன்று. எழுதுவதை மட்டும்தான் மனிதனின் கை செய்கிறது. முகத்தில் இருக்கும் வாய் உடம்பில் இருக்கும் கையை காட்டிலும் உணர்ச்சி வெளிப்பாட்டை தெரிவிப்பதாக அமைந்துள்ளது. அதனால்தான் பேச்சு மொழி எழுத்து மொழியை காட்டிலும் அதிக உணர்ச்சி வெளிப்பட்டு சக்தி மிக்கதாக உள்ளது. 21 ஏலமா தேவிச்சுரம் கோவில் கல்வெட்டில் காணலாகும் பெண் அதிகாரிகளின் பெயர்களிலிருந்து நீங்கள் அறிவது யாது? ராஜராசனின் பட்டத்தரசி ஓலமா தேவி திருவையாற்றில் கட்டிய கோவில் ஓலமா தேவிச்சுரம் என்று அழைக்கப்படுகிறது. எருதன் குஞ்சுர மல்லி அதிகாரிச்சி சோமயன் அமிர்தவல்லி ஆகியோர் பெண் அதிகாரிகளாக இருந்துள்ளனர். இதிலிருந்து 1000 ஆண்டுகளுக்கு முன்பே பெண்கள் அதிகாரிகளாக பணிபுரிந்திருக்கின்றனர் என்பது அறியப்படுகிறது. மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம்.